ஹை கைஸ் வெல்கம் டு ரை கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண வரோம் பார்த்தீங்கன்னா GTA வயசில் சீக்ரெட் கன் லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ இப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ எங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கன் லொக்கேஷன்ஸ்லாம் நமக்கெல்லாம் கேம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் ஒரு சில மிஷின்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்லாம் அன்லாக் ஆகிருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ஸ்டார்டிங்லேயே எப்படி கன்னெல்லாம் கன்னெல்லாம் வச்சு ஒரு சில மிஷினுக்குலாம் கன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி மிஷின்லாம் நம்ம கன்று தந்துருக்க மாட்டானுங்க. அதில் அந்த கன்னெல்லாம் லாக்கில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ்லாம் முடிக்கணும்னா கன்று ஈஸியாக முடிக்கணும், கன்னெல்லாம் தேவைப்படும்ல. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கன் லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் ஐலாண்டில் தான் இருக்கும். இங்கே ஒரு வீட்டில் இருக்கும் கீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது என்னன்னு தெரியல, இது ஒரு வீடு. இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று தெரியுது. ஆனால் நீங்கள் கரெக்டாக கவனிச்சு இங்கே ஆர்னு போட்டிருக்கா, இங்கே ஸ்டாருக்குனா ராக் ஸ்டார் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க கீஸ். இது சும்மா ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்டி மினிகன் கிடச்சிருக்கு கீஸ் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராக் ஸ்டாருங்கிற ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா மினிகன் வச்சுருப்பானுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள கன் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் இருக்கிறது. அடுத்து டவுன் டவுனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கீஸ் டவுன் டவுனில் இருக்கும். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டவுன் டவுனுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஹெய்டன்ஸோட இடத்துக்கிட்டலாம் இருக்குது. நீங்கள் இப்போ அதாச்சும் ஹெய்டன்ஸ்லாம் மிஷின் தருவானுங்களா ஒரு இடத்துல, பாம் சவை மிஷின்லாம் கிடைக்கல. அந்த இடத்துல நீங்கள் எல்லா மிஷினையும் முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். கியூபன்ஸ் இல்லை, இவனுங்க அது யார், ஹெய்டன்ஸ்லாம் உங்களை துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கே உள்ள மிஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களை பார்த்தாலே சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மிஷினுக்கு அப்புறமா போகிறது டேஞ்சர். ஆனால் நான் இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இப்போதைக்கு முடிக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹெய்டன்ஸ் என்ன ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு M4 வச்சுருப்பாங்க. ஒரு M4 வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த M4ல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ புல்லட்ஸ் இருக்குது கெய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கன் லொக்கேஷன் தான். இதுதான் ஹெய்டன்ஸோட இடம். இப்போ ஹெய்டன்ஸ் நம்மளை பார்த்தா ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. எப்போ நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்னா அந்த கியூபன்ஸ் மிஷின், ஹெய்டன்ஸ் மிஷின்லாம் தனித்தனியாக இருக்கும்ல, அது முடிக்கும் போது அட்டாக் பண்ணுவானுங்க. அந்த மிஷின் முடிக்கலனாலே இவனுங்களாம் என்ன அட்டாக் பண்ண வர மாட்டேங்க. நீங்கள் பாருங்க கீஸ், இப்போ இங்கே பாருங்கள், இவங்களாம் என்ன அட்டாக் பண்ண வரமாட்டானுங்க, சும்மா பார்க்குறானுங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் குத்துறானா உடனே இவனுக்கும் பாருங்க நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். ஆனால் நீங்கள் போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இருந்தால் கூட அவனுங்க உங்களை வம்புக்குன்னு அட்டாக் பண்ணுவானுங்க கீஸ். நீங்கள் சும்மா நின்றுருந்தா கூட அவ்வளோதான், அவனுங்க அட்டாக் பண்ணுவானுங்க. ஸோ அது அடுத்த கன் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு இங்கே இல்லை, இந்த சைடு கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேங்க. இது கிட்ட தான் இருக்கு இந்த இடம். இந்த கன் லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். ஆனால் நீங்கள் அடப்பாவிக்கிட்டே அப்போ கேம் ஸ்டார்டிங்கில் லாக் ஐலாண்ட்ஸ்லாம் நாங்கள் எப்படிலாம் உள்ளே போவோம், அப்போலாம் லாக் இருக்கிற ஐலாண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, லாக் ஐலாண்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். அதை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி வச்சுருப்பானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்று இருக்கும். இங்கே ஒரு ரெவால்வர் வச்சுருப்பானுங்க. இங்கே ஒரு ரெவால்வர் உண்டு கீஸ். இங்கே ஒரு ரெவால்வர் வச்சுருப்பானுங்களே. இங்கே இந்த சந்தில் ஏதோ சந்துக்குள்ளே வச்சுருப்பானுங்க கீஸ் அந்த ரெவால்வரை. அந்த ரெவால்வர் இங்கே தான் வச்சுருப்பாங்க. நான் முந்தி கண்டுபிடிச்சிருக்கேன். ரெவால்வர் இங்கே தான் வச்சுருப்பானுங்க. அது என்னன்னு தெரியல, இப்போ காணோம். அது ஒரு சந்துக்குள்ளே இருக்கும் கீஸ். அதை உங்களுக்கு தேடி சொல்கிறேன் நான். இருக்கு கீஸ் ஒரு வழியாக அந்த சந்தை கண்டுபிடிச்சிட்டேன். இதான் அந்த சந்து. இதுக்குள்ளே தான் அந்த கன்று வச்சுருப்பானுங்க கீஸ். இதோ இருக்கா பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 6 புல்லட் வச்சுருப்பாங்க, 12 புல்லட் மொத்தம் வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் புல்லட்டே வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும்லாம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு கேம் சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்குறேங்க. அடுத்த கன் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த மேப்பில் இந்த இடம் தான். அந்த ஸ்டார் ஃபிஷ் ஐலாண்ட் கிட்ட தான். ஸோ அது மாதிரி நீங்கள் கேட்கலான்டா, நான் சீட் கோட் போட்டே எல்லாத்தையும் நான் வெப்பன்ஸ்லாம் வர வச்சுப்பலாம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா
மொபைல் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப மொபைல் பிளேயர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களால தான் சீட் கோட் போட முடியாது. நானும் மொபைல் தான் வந்திருக்கேன். நான் டெஃபினட் எடிஷன் தான் போடலான்னு இருந்தேன். ஆனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக அது ரொம்ப லாக் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வண்டி ரொம்ப துள்ளும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் டெஃபினட் எடிஷன் போடாமல் விட்டேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து மொபைல் வெர்ஷன் தான் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் சீட் கோட் போட முடியாது. எடுக்க ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதனால் வந்து மொபைல் வெர்ஷன் போட்டேன். இது டெஃபினேஷன் போடாமல். அதில் வண்டியில் நமக்கு துள்ளுல. அதனால் ஆனால் புதுசாக வந்து வேறு ஒரு ஆப்லேயே ஏதோ ஒரு அப்டேட் விட்டுருக்கேன். அந்த அப்டேட்டால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக வந்து ஓடிக்கிட்டே சுடுவோம்ல, நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே சுடலாம்ல. அது என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. நம்ம என்ன ஓடிக்கிட்டுலாம் சுடவே முடியாது. நின்றுக்கிட்டு தான் சுட முடியும். நம்ம ஓடனோன்னா சுடுறதை நிப்பாட்டிட்டு தான் ஓட முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் ஆயிடுச்சு. அந்த அப்டேட் நான் எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்த்துட்டு இருக்கேன் கீஸ். அது சும்மா வந்து ஒரு ஆப் வச்சு நான் வந்து ஒரு அப்டேட்டை விட்டேன். கடைசியில் பொசுக்குன்னு இப்படி ஆயிடுச்சு. அதனால அதுவும் ஒரு காரணம் தான் கீஸ். அது பார்க்க நல்லா இருக்குது. ரெவால்வர் அந்த அப்டேட்டில் நீங்கள் ரெவால்வர் வச்சு சுட்டிங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி ஹாரிபிளாக கேவலமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி. ஸோ அதனால தான் நான் அது போடவே இல்லை. ஸோ அடுத்த கன் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு கடையில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தது வந்து இது வந்து வெப்பன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாம் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து ஒரு மோட்டோ விலாகா. இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் கீஸ் போகிற இப்போ நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா வந்து வண்டி இப்போ பற்றிக்கிச்சு கீஸ். நம்ம பார்த்திங்கன்னா வேறு வண்டியில் போவோம். ஓடு நமக்கு வேறு வண்டி எங்கே கீஸ் இருக்குது. இந்த ஜீப் எடுத்துகிட்டு போக வேண்டிதான். ஓகே, இங்கே ஒரு கடை இருக்கும் கீஸ். அந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா வச்சுருப்பானுங்க. அந்த ஒரு கடைன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல்னு சொன்னாங்க. அந்த ஹோட்டலில் தான் பார்த்திங்கன்னா வந்து வச்சுருப்பான். அந்த ஹோட்டலில் தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சீட்டு கிட்ட வச்சுருப்பானுங்க. இந்த சைடு வந்து என்ன வச்சுருப்பானுங்க. இந்த கடை தாங்க பீஸா ரெஸ்டாரண்ட்டாக என்னது அது மேக்ஸ்னா ஏதோ கிறுக்கி வச்சுருக்கானுங்க. என்னன்னு தெரியல, கிறுக்கி வச்சுருக்கானுங்க. என்னது டக்டோ டாக்ஸ் என்னது இது கீஸ். நம்ம விடுங்கீஸ், நம்ம வந்து வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு மோட்டோ விலாகாக வச்சுருப்பானுங்க. இந்த மோட்டோ விலாகை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஆயிருன்னா இந்த மோட்டோ விலாகை எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் கன்று பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ அதான் கீஸ் ப்ராப்ளமே. ஸோ அடுத்து கன் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெவியான வெப்பன்ஸாக பார்த்துருப்போம்ல. இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம லைட்டான வெப்பன்ஸாக பார்க்க போகிறோம். நான் வந்து ஹெவி வெப்பன்ஸே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்து ரொம்ப லைட்டான வெப்பன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஒரு அருவாள் வச்சுருப்பானுங்களே. இங்கே ஒரு அருவா இருக்கும் கீஸ். இங்கே ஒரு அருவா வச்சுருப்பானுங்க. இதோ இருக்கா, ஒரு அருவா இருக்குது கீஸ். ஸோ இதுவும் ஒரு வெப்பன் தான். இது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுக்க போகிறது ஏன்னா எல்லாருடைய ஒரு செயின்ஸாக இருக்குது. ஸோ இதுவும் இங்கேயும் ஒரு வெப்பன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்பன், இந்த மாதிரி இந்த வெப்பன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஸ்டார்டிங்கில் அதாச்சும் நீங்கள் வந்து கென்ஸ் ஆஃபீஸ் கிட்ட ஸ்பான் ஆகிப்பீங்களா, அப்போயே பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சில மிஷின்லாம் முடிக்கிறது ஈஸியாக முடிக்கலாம். அந்த ஒரு செஃப்பை போய் கொலை சொல்லுவாங்க. நீங்கள் குத்த வேண்டியது இருக்கும் கஷ்டப்பட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ரெவால்வர் எடுத்து போட்டு தரலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே கிட்டே இருக்குது. அந்த பெயிண்ட் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணுற பெயிண்ட் ஸ்ப்ரே அந்த வந்துட்டு வர வழியில் தான் இருக்குது. அடுத்து கர்னல் கார்டர்ஸ் போட் இருக்குல்ல, அவன் போட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல கன்னாக வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல கன்று உண்டு. அது மாதிரி ரப் அவுட்டுங்கிற மிஷின் முடிச்சிட்டிங்கன்னா வந்து அங்கே வெர்சிட்டி எஸ்டேட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் வச்சுருப்பானுங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும், கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக வைசிட்டி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். வைசிட்டி ஃபேன்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பாக தெரியும். ஏன் பார்த்திங்கன்னா அது நம்ம வெர்சிட்டி எஸ்டேட் நம்ம சுற்றி பார்க்கும் போது அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து டெஃபினேஷனில் போட்டிருப்போம். அதிலே எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்ம வெப்பன்ஸ்லாம் எடுக்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பின்னாடி வந்து இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த கன்று வச்சுருப்பானுங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்குலாம் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கன்று நல்ல கன்று தான் ஓரளவுக்கு. இந்த கன்று வந்து ஓரளவுக்கு நல்ல கன்று தான். நீங்கள் வந்து சப்மிஷன் கன் வாங்குறதுக்கு இந்த கன்னை வாங்கிடலாம். இல்லை எம்ஏசின்னு இருக்கும், அது கூட நல்ல கன்று தான். ஆனால் நீங்கள் சப்மிஷன் கன்றுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் கடையில் கிடைக்காது. இந்த ஆமுனேஷன்லாம் கிடைக்காது. அது எங்கே கிடைக்கும், அது எங்கே இருக்குன்னா வந்து நீங்கள் நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் போகும், அதாச்சும் கேங் மெம்பர்ஸ்லாம் இருப்பானுங்களா இந்த மிஷின் இந்த இதில் அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினுக்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு சப்மிஷன் கன்லாம் கிடைக்கும்.
ஸோ அந்த மாதிரி சப்மிஷன் கன்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த கன்று எடுத்துருக்கல இது ஒரு பவர்ஃபுல்லான கன்று தான் இதுவும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்டல் வச்சுருப்பாங்க, இதையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிஸ்டல் நமக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நீங்களாம் சொல்லலாம் என்னடா அது ரெவால்வர் எடுத்து பிஸ்டல் எடுக்கிறீ அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக. ஸோ அடுத்த கன் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நான் பார்க்குறேன். அடுத்த கன்று எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வீடு. இந்த அந்த ஒரு வீடு கைஸ், அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடு கொஞ்சம் தேட வேண்டியது இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடு மார்க் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க, அது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மார்க் பண்ணுவானுங்க. ஸோ இங்கே கிட்ட அந்த வீடு வந்துருச்சு கைஸ். அந்த சீக்கன் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கேவலமாக இருக்குது. என்னடா ட்ரெஸ்ஸு போடுறீங்க பாருங்களேன், ட்ரெஸ் இப்படி போட்டு சொல்லுங்கள், ட்ரெஸ் இப்படி 80ஸ்லேயே இப்படி இருக்குது கைஸ். ஸோ இதுதான் அந்த வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாங்கலைனாலும் அங்கே இந்த கன்று ஒரு கன்று இங்கே ஸ்பான் ஆகிருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எங்கே பார்ப்போம், 4000 தானே, எவ்வளோ ரூபா அது போட்டிருக்கு, 4000. இந்த 4000 கொடுத்து இந்த வீடு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வீடு நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கோங்க, ஆனால் இந்த வீடு வாங்கணும்னு கம்பல்சரி இல்லை. வாங்கினா தான் இங்கே கன்று ஸ்பான் ஆகுமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த கன்று பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்கும். ஆனால் வந்து ஏதாச்சும் பக்காக இருந்தால் அது இருக்காது. எனக்கு பக்கு இருக்குமானு தெரில. பக்கு இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. இருக்குது கைஸ், நமக்கு பக்கு இல்லாத இருக்குது அந்த கன்று. ஸோ இதுதான் குருகர். இந்த குருகர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு நீங்கள் வாங்கினாலும் இருக்கும், வாங்காட்டினாலும் இருக்கும். ஸோ இங்கே ஒரு குருகர் வச்சுருப்பானுங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்னெல்லாம் நிறைய இடத்துல ஸ்பான் ஆகிருக்கு கைஸ். ஸோ அடுத்த கன் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு போட்டியாடு கிட்டே இருக்குது கைஸ். அந்த போட்டியாடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரம் வரும், ஆனால் போய் காமிக்கிறேன் கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் இருக்குது கைஸ். அடுத்து எம்ஏசின்னு ஒரு கன்று இருக்கும். இந்த கன்று பார்த்தீங்கன்னா வந்து ஓஷன் வியூ ஹோட்டல் கிட்ட ஒரு ஆமுனேஷன் இருக்கும்ல, அந்த ஆமுனேஷன் கிட்ட வந்து அந்த ஆமுனேஷனில் தான் எம்ஏசி 300 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நான் சொல்லிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா அவன் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கன்று கிடச்சிரும் கைஸ், ஃப்ரீ. ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் கைஸ். அது போட்டி ஆடிக்கிட்டு இருக்குது, ரொம்ப தூரம் ஒரு கேஸ். அது பைக்கில் போகிறதா நல்லது, ஏன்னா பைக்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது புல்லட் பைக்கில் போனால் சரிப்பட்டு வராது. ஏதாச்சும் வந்து இந்த சான்சேஸா என்ன சான்சேஸ்லாம் வந்து PC 600 அந்த மாதிரி கன்னுங்கிறேன். அந்த மாதிரி பைக் இருந்தால் தான் வந்து நம்மளால் ஃபாஸ்ட்டாக போக முடியும். இந்த மாதிரி மெதுவாக இந்த மாதிரி அம்பாசிடர் கார்லாம் வச்சு போனால் நம்ம நாளைக்கு தான் போய் சேருவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னொரு புல்லட் வச்சுருப்பாங்க. இன்னொரு புல்லட் பார்த்திங்கன்னா 2 டைப் புல்லட். ஐயோ இது வேறு புல்லட் இருக்கணும். அந்த இது என்னது மோட்டரா, அது என்னது இந்த கன்று தான் ஏச்சியோ கன்னுன்னு வாயில் வருது கீஸ். கன்னாக அந்த எடுக்கணும்னா தான் கார்டியன் ஏஞ்சல் கார்டியன். இந்த கன்று ஏச்சியோ கன்னுன்னு வாயில் வருது கீஸ். இந்த பைக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டான பைக்கு தான் இதுவும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பார்க்க வைசிட்டி வைபே வேறு லெவலில் இருக்கும் கீஸ். வேறு லெவலில் இருக்கும். அப்படியே ஜாலியாக போனோம், ரொம்ப வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் கீஸ். எப்போ என்னடா பண்ணுறா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோன்னே பாருங்களேன். என்ன பண்ணுறீங்க, அப்படியே கீழே திருப்பி விட்டுறாங்க பாருங்களேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் பைக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பெருசாக பின்னாடி ஏதோ மோட்டர் செட் பண்ணியிருக்கானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அப்படியே வேறு லெவலில் இருக்குது. சீக்கிரமாடா இது வேறு மோதிட்டாங்க கீஸ். அம்மா வந்து ஹிடன் பேக்கேஜ் எடுக்கணும்னா கூட சொல்லுங்கள், நான் அதை எடுக்கிறேன். ஹிடன் பேக்கேஜ் 100 ஹிடன் பேக்கேஜ் எடுக்கணும்னா சொல்லுங்கள், அதையும் நம்ம எடுத்துருவோம். ஹிடன் பேக்கேஜ் ஃபுல்லாக எல்லாம் ஒன்று விடாமல் எல்லாம் ஹிடன் பேக்கேஜ் நீங்கள் வந்து எடுக்க சொன்னால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எடுக்கிறேன் ஹிடன் பேக்கேஜ் சேர்த்து. இங்கே வந்து ஒரு கன் வச்சுருப்பானுங்க கீஸ், எம்ஏசின்னு ஒரு கன் வச்சுருப்பானுங்க இந்த இடத்துல. இது உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நீங்கள் இருக்கா கீஸ். ஸோ இதுதான் எம்ஏசி. இதுக்கப்புறமா இதுதான் எனக்கு தெரிஞ்ச கன் லொக்கேஷன். இதுக்கப்புறமா ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கே இது வந்து ஃபுல்லாக எடுத்தோமா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இன்னும் நம்ம ஃபுல்லாக தான் எடுக்கல. இன்னும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கன் லொக்கேஷன்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம வந்து லாக்டு ஐலாண்ட்ஸ்லாம் கேம் ஸ்டார்டிங்கில் எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கன் லொக்கேஷன் பார்த்துட்டோம். ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்லுங்கள்,
நம்ம கண்டிப்பாக அதையும் எடுப்போம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தால நம்ம வந்து ஒரு ஹெட்செட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால, அந்த ஹெட்செட் பார்த்திங்கன்னா வந்து நான் ஆர்டர் போட்டேன், அமேசானில் ஆர்டர் போட்டேன். அது பார்த்திங்கன்னா நாளைக்கு வருது. நாளைக்கு வர வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஹெட்செட் போட்டு ஒரு பக்கா கேமெல்லாம் விளாட போகிறோம் கேஸ். நம்ம ஃபுல்லாக நான் எனக்கு என்ன கேம் போடவா தெரில, ஃப்ரீ ஃபயர் போடுமா என்னன்னு தெரில. ஆனால் வந்து இது ஓட்டிங்கில் போடுறேன் என்ன கேம் போடனே. என்னடா நடக்குதுங்க அடப்பா, எல்லாம் இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணிகிட்டு இருக்கோங்க கேஸ் பாருங்க. ஜிடிஏ வைஸ்லி போட வேணாம், ஏன்னா ஜிடிஏ வைஸில் வாடணும், லாக்ட் ஐலாண்ட்ஸ் ஏதாச்சும் போகும். மைக் டெஸ்டிங் போடணுமா என்ன போடாதே தெரில கேஸ். எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை இப்போ என்ன போடுறதுன்னு. ஸோ ஏதாச்சும் கன் லொக்கேஷன் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா மாட்டேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபுல்லாலாம் எடுத்த மாதிரி தெரில, சொல்லுங்க கேஸ். நம்ம பார்ப்போம் ஏதாச்சும் கன் லொக்கேஷன் மிஸ் பண்ணிட்டோமா இல்லையான்னு. பார்த்திங்கன்னா அந்த வண்டியை சுற்றி பற்ற வச்சுருவோம். சொல்லுங்க கேஸ், பற்றிக்கிச்சு. நாளைக்கு வேணால் ஜிடிஏ சாண்ட்ரஸ் போடுவோம் கேஸ். ஜிடிஏ சாண்ட்ரஸ் போட்டுருவோம். ஜிடிஏ சாண்ட்ரஸ் பார்ட் 3 போட்டுருவோம் கேஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஜிடிஏ சாண்ட்ரஸ் பார்ட் 3 தான். ஏன்னா ஜிடிஏ 50 பார்ட் 2 ஆனால் போடலாம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அடுத்த டிஸ்கிரிப்ஷன் தான் பாய்.